மேம், பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் என்னாச்சு? லாஸ்ட் மீட்டிங்கில் என் பையன் ஸ்டடீஸில் ஸ்லோவாக இருக்கான்னு ஒரே கம்ப்ளைண்ட் மேம். வீட்டில் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இதை ஈஸியாக ஸ்பீடப் பண்ணிடலாம். நானும் டெய்லி கூட உட்காந்து திட்டி பார்த்துட்டேன், அடித்து பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு தான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுதே தவிர என் பையன்ட்டு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற பெரிய தப்பே இதுதான். கிட்ஸ் கிட்ட பேரண்ட்ஸ் கோவப்பட்டுட்டே இருந்தால் அவங்க அகடமிக்ஸில் கஷ்டப்படுவாங்கன்ட்டு ரீசர்ச்சே சொல்லுது. நீங்கள் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க பிரெயினில் இருக்கிற அமிக்டலாங்கிற ஒரு பார்ட் ரொம்ப ஆக்டிவ் ஆகும். அந்த சுச்சுவேஷனில் கிட்ஸோட பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சர்வைவல் மோடுக்கு போயிடும். சர்வைவல் மோடில் ஃபோக்கஸ் இருக்காது, மெமரி ரிட்டென்ஷன் இருக்காது, கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அப்போ ஸ்டடீஸ்னு இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க மண்டையில் ஏறாது. இதனால படிக்க உட்காந்தாலே அம்மா அப்பா திட்டுவாங்கன்னு ஒரு நெகட்டிவ் அசோசியேஷன் கிட்ஸோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அப்புறம் அவங்களுக்கு படிக்கிறதே பிடிக்காமல் போயிடும். ஸோ உங்கள் கிட்ஸ் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கோவப்படுறது கத்துறதெல்லாம் விட்டுட்டு காமாக அன்போட கம்யூனிகேட் பண்ணுங்கள். இல்லை நான் கோவப்பட்டு தான் படிக்க வைப்பேன் அப்படின்னா அடுத்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க. கிட்ஸோட ஸ்டடி டைமை ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்குரிய ப்ராக்டிக்கலான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா ஸ்டடின்னு காமெண்ட் பண்ணுங்கள்.